Hi friends, welcome back to me and Milk Creations. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான சட்னி வெரைட்டி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சட்னி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ உங்களுக்கு உடனே சைடு ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சட்னி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் துருவின தேங்காய் 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் துருவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஜாரில் நம்ம எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் வதக்க தேவையில்லை, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதை இப்போ டேஸ்ட்டுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சிடலாம். சட்னி நான் அரைச்சிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அதெல்லாம் போடல. நான் இப்போ கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக சட்னி ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.